இதை நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் பார்ப்போம்லம்மா. இது கூட நரேனம்மா கூட பறிச்சு கொடுத்தாங்கல்லம்மா. இது என்னதுமா? டாமி, ஞாபகம் வச்சிருக்க? ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு தலைமுடிக்கு என்ன காய்ச்சோம்ல, அப்ப இந்த கீரையை யூஸ் பண்ணோம். இந்த கீரைக்கு பேர் வந்து நீர் பொன்னாங்கண்ணி. ஸோ நான் கடையில நம்ம சந்தையில எல்லாம் அன்னைக்கு கீரை வாங்கினோம்ல, அதே மாதிரி இருக்கும். அது சீமை பொன்னாங்கண்ணி நம்ம சாப்பிடுறது. இது நீர் பொன்னாங்கண்ணி. இதுதான் நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லக்கூடியது. இந்த கீரைகள் பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணி வரக்கூடிய இடம், வாய்க்கால், குளத்தங்கரை இப்படிதான் இருக்கும். இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் பேர் பார்த்தோம்னா வாட்டர் அமரந்த். அதனுடைய அறிவியல் பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேந்திரா செசிலிஸ். பேர் புரியல? சத்தியமா புரியல. சரி, என்ன தர நான் சொல்றேன். ஆல்டர்னேந்திரா செசிலிஸ். இந்த கீரையில என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இருக்கு. விட்டமின் ஏ எதுக்கு பயன்படுது? தெரியலையே. அடே, நான் தானே உனக்கு சயின்ஸ் டீச்சர். சொல்லு, விட்டமின் ஏ எதுக்கு? இது கண் குறைவுக்கு, கண் பார்வை குறைவுக்கு. வெரி குட். ஸோ இந்த கீரை நம்ம ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சோம்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிரும். அதனால வாரத்துக்கு 2 தடவை எடுத்தா போதும். சரியா? கண் நோய் பிரச்சனைகளுக்கு, உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலாம்? ரெகுலராக எடுக்கலாம். காச நோய்க்கும் என்ன பண்ணலாம்? இந்த கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரலாம். ஓகே, பை. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.